உயர் சாதி ஏழைகள் என விண்ணப்பித்து முதுநிலை நீட் தேர்வு எழுதிய 140 மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்தி படித்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உயர்ஜாதி ஏழைகள் பிரிவின் கீழ் நீட் தேர்வு உள்ளிட்டவற்றுக்கு விண்ணப்பிக்க ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான வருமானம் பெறுவதாக கூறி உயர்ஜாதி ஏழைகள் பிரிவில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த 140 பேர் ஆண்டுக்கு 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்தி முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. நீட் தேர்வு தரவரிசை பட்டியலில் மிக மோசமான இடத்தை அடைந்த உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக மற்றும் NRI ஒதுக்கீட்டில் அதிக கட்டணம் செலுத்தி சேர்ந்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. நீட் தரவரிசையில் 1,10,000க்கும் குறைவான இடத்தை பிடித்த உயர்ஜாதி ஏழை மாணவர் ஒருவர் பெலகாவியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் NRI ஒதுக்கீட்டின் கீழ் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கல்வி கட்டணம் செலுத்தி படித்து வருவது அம்பலமாகியுள்ளது. தரவரிசை பட்டியலில் 84,000க்கும் குறைவான இடத்துக்கு தள்ளப்பட்ட உயர்ஜாதி ஏழை மாணவர் ஒருவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஆண்டுக்கு 55 லட்சம் ரூபாய்க்கு மேல் கல்வி கட்டணம் செலுத்தி படித்து வருகிறார். இதேபோல் நவி மும்பையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியின் 16 நிர்வாக இடங்களில் 4 உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். ஆண்டுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரியில் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ள உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் சேர்ந்தது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. மற்றொரு உயர்ஜாதி ஏழை மாணவர் அதே கல்லூரியில் 62 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தி எலும்பியல் பிரிவில் முதுநிலை மருத்துவம் படித்து வருகிறார். தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் மிகவும் வசதி படைத்த முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட சாதியிலேயே மிகவும் முன்னேறிய சாதிகளைச் சேர்ந்தவர்களும் அதிலும் பணக்காரர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது. எனவே நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் என்பது முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்த பணக்காரர்களுக்கான கல்லூரிகள் என்ற அளவில் இன்றைக்கு அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும். 100 விழுக்காடு இடங்களுக்கும் ஒன்றிய மாநில அரசில் மட்டுமே கட்டணங்களை நியாயமான முறையில் நிர்ணயிக்க வேண்டும். அதே போல மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கான சேர்க்கையை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசின் அமைப்பும், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசின் அமைப்பில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள மாணவர்கள் நிர்வாக மற்றும் NRI இடஒதுக்கீட்டில் 1 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி படிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது உயர்ஜாதி ஏழை இடஒதுக்கீடு பெறுவதற்கான சான்றிதழின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த மாணவர்கள் போலியான EWS சான்றிதழ் கொடுத்து முதுநிலை நீட் தேர்வு எழுதியிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. இதுபோன்ற மாணவர்கள் நேர்வழியில் மருத்துவம் படிக்க முயலும் ஏழை மாணவர்களின் வாய்ப்புகளை தட்டி பறிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டே இந்த மோசடி நடைபெற்ற போதும் ஒன்றிய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.